ஹீரோவா கொண்டாட வேண்டிய ஒரு மனுஷன். ஆனா, அவனோட ஒரு முடிவால, அவனோட வில்லேஜ்க்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்காக, தன்னோட அப்பா, அம்மா, தன்னோட கிளான்ல இருக்கிற மெம்பர்ஸ், அவனோட ரெஸ்பெக்ட், டிக்னிட்டி லிட்டரலி அவன் எல்லாத்தையுமே இழந்து, தனி மனுஷனா வாழ்ந்து, கடைசியில தம்பி கையால இறந்து போன ஒருத்தவனோட கதைய பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த கதை ஒரு வகையில பார்த்தீங்கன்னா, ஒரு சேடான எண்டிங்ன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனா, வாழ்ந்தா இவர மாரி நம்ம வாழணும். அப்படிங்கிற ஒரு உதாரணத்த குடுத்த ஒருத்தரோட பேர் தான் இத்தாச்சி உச்சியா. இவர பத்தின ஒரு கதைய தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்போதான் இத்தாச்சியோட கதையில என்னென்ன நடந்திருக்குதுங்கிற வரைக்கும் நம்மளுக்கு தெரிய வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். யுத்தம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம மகாபாரதம், ராமாயணம் அந்த மாரி சொல்லுவாங்க. இப்ப நம்ம உலகத்திலே எடுத்துக்கிட்டீங்கன்னா, வேர்ல்ட் வார் 1, வேர்ல்ட் வார் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல வந்து எக்கச்சக்கமான உயிரிழப்புகள் வந்திருக்கு. அதே மாரி தான் இந்த நருட்டோ ஷிப்புடின் அப்படிங்கிற ஒரு அனிமில பார்த்தீங்கன்னா, 3 கிரேட் நிஞ்சாவா அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதுல தான் அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, இத்தாச்சி உச்சியா பொறந்தவரு. அவரு பொறந்த டைம்லேருந்து சும்மா அவரு வந்து 4 வயசு, 5 வயசு டைம்ல இருந்து அவர சுத்தி வந்து இந்த மாரி சண்டைகள மட்டும் தான் பார்த்து வளர்ந்தவரு. தனக்கு ஹியூமானிட்டிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஆனா, அது அவர் காட்டலான்னு போறப்ப கூட மனுஷனுங்க வந்து அவங்கள மிருகத்தன்மை தான் காட்டுவாங்க. இதுக்கு உதாரணம் வந்து ஒரு சீன் அங்க நடக்கும். இத்தாச்சி உச்சியாவோட ஒரு கதையில, ஒரு பாகத்துல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் சின்ன வயசு தான். சின்ன வயசா இருக்கிறப்ப அவர சுத்தி வந்து நெறைய பேர் வந்து சண்டை போட்டு இறந்திருப்பாங்க. அப்போ அதுல ஒருத்தன் மட்டும் வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த டைம்ல வந்து இத்தாச்சி பார்ப்பாரு. இத்தாச்சி பார்த்து அவரு வந்து தண்ணி தாகமா இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி குடுப்பாரு. அந்த டைம்ல அவர் தண்ணிய குடிச்சிட்டு, அதாவது அந்த சாக கடந்தவன் பார்த்தீங்களா, அவன் தண்ணிய குடிச்சிட்டு என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, இத்தாச்சிய கொல்றதுக்கு முயற்சி செய்றான். இத பார்த்த இத்தாச்சி குனாய் எடுத்து அவர கொன்னுட்டாரு. அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் கொலைன்னு கூட நம்ம சொல்லலாம். அப்ப அவரோட அப்பா கிட்ட அவர் கேட்கிறாரு, "என்னப்பா நான் அவருக்கு உதவி தானப்பா செஞ்சேன். அவர் ஏன்ப்பா என்ன கொல்லணும்?" அப்படின்னு சொல்றப்ப தான், இதுதான் வந்து இந்த கர்ஸ்ட் வேர்ல்ட், சாபப்பட்ட இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபுகாகு உச்சியா, அதாவது இத்தாச்சியோட அப்பா சொல்லுவாரு. இதுலயே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். தன்னோட 4 வயசு 5 வயசு பருவத்திலே பார்த்தீங்கன்னா, அவரோட வயசு மிஞ்சின விஷயங்கள அவர் பார்த்திருக்காரு. அதையும் தாண்டி அவர் கடந்து அதுக்காக வாழ்ந்திருக்காரு. சுமாரா 7 வயசுல பார்த்தீங்கன்னா, இவரு நிஞ்சா அகாடமிலேருந்து கிராஜுவேட் ஆயிட்டாரு. மத்த எல்லாரும் விட ஈவன் ஷிகாமாருவ எடுத்துங்களேன். ஷிகாமாரு, நருட்டோ, அப்புறம் இன்னும் சில ஷினோபிஸ்லாம் எடுத்துங்களேன். அவங்க யாருமே வந்து 8 வயசுலலாம் வந்து ஈஸியா அகாடமில வந்து கிராஜுவேட் ஆக முடியாது. த மோஸ்ட் ஜீனியஸ்னு சொல்லக்கூடிய ஒருத்தவர் தான் நம்ம இத்தாச்சி உச்சியா. தன்னோட 13 வயசுல வந்து இவர் அன்புங்கிற ஒரு ஆர்கனைசேஷன்ல சேர்ந்தாரு. அதுல கேப்டனாவும் இருந்தாரு. அந்த டைம்ல தான் கக்காஷி கூட வந்து இவர் ஃப்ரெண்டா இருந்தாரு. சின்ன வயசுல இருந்து அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. நானும் வந்து ஒரு ஹோகாகியா ஆகணும் அப்படிங்கிறது. ஆனா அவரோட வாழ்க்கையில நடந்த சில விஷயங்கள் எல்லாமே வந்து அவர ஹோகாகிக்கும் மேல நம்மள வந்து சந்தோஷப்பட வச்சுச்சு. ஏன்னா ஒருவேளை இவரெல்லாம் வந்து ஹோகாகி ஆயிருந்தா கூட நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட், இந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு கேரக்டர் பில்டப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயம் கிடைச்சிருக்குமான்னு தெரியல. ஆனா இப்போ இத்தாச்சி உச்சியா அப்படின்னு சொன்னாலே லாயல்ட்டிக்கு ஈக்குவலான ஒரு பர்சன். இவர மாதிரி நம்ம வாழணும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. சரி, அப்படி என்னதான் இவர் டார்க்கஸ்டான விஷயம் இவர் வாழ்க்கையில நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்ப்போமே. உச்சியா கிளான்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. உச்சியா அப்படிங்கறதுனாலே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அங்க உள்ளவங்க எல்லாருமே பயப்படுற ஒரு கிளான் தான் உச்சியா. ஏன் இதை நான் சொல்றேன்னா, உச்சியால இருந்து வந்தவங்க யாருமே வந்து நல்லவங்களா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து அந்த வில்லேஜ்ல உள்ளவங்க நம்புவாங்க. ஏன் ஃபர்ஸ்ட் ஒக்காகே, செகண்ட் ஒக்காகேல இருந்து அந்த பருவத்தில இருந்து உச்சியாவை பத்தி பேசினாலே வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கெட்டவங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அளவு கடந்த ஒரு சக்தின்னு சொல்லலாம், ஒரு பவர்னு சொல்லலாம். என்னடா பவர், எதனால? ஏன்னா மத்தவங்களுக்கும் பவர் இருக்கும், இவங்களுக்கும் பவர் இருக்கும். அப்ப என்னடா பெரிய விஷயமா இருக்க போகுது அப்படின்னு நீங்களா கேட்டீங்கன்னா, இவங்களோட பவரே பாத்தீங்கன்னா இவங்களோட கண்ணுல தான் இருக்கும். எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை அவங்க இழக்கிறாங்களோ, எந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயத்தை அவங்க ரொம்ப ட்ராமடைஸ் ஆகுறாங்களோ, எந்த அளவுக்கு அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப டார்க் ஆகுதோ, அந்த அளவுக்கு அவங்களுக்கு பவர்ஃபுல்லான சக்திகள்லாம் அவங்களுக்கு கிடைக்குமா. அந்த மாதிரி சக்திகள் கிடைச்சவங்க தான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லலாம், தி மோஸ்ட் பவர்ஃபுல் வில்லன் சொல்லலாம் நம்ம மாதரா. அவருக்கு இருக்கிற பவர்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமான பவர்ஸ் இருக்கு. பெர்ஃபெக்ட் சுசானோ, அப்புறம் அவரோட நீங்க ஒரு கடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க வச்சுங்களேன், 5 காகே கூட வந்து அவர் சண்டை போடுவாரு. 5 காகேன்னு சொல்லக்கூடியவங்க வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 5 வில்லேஜோட பிரதிநிதிகளை வந்து சிங்கிள் மனுஷனா ஒரு சோலோவா வந்து எல்லாரையுமே நாக் அவுட் பண்ணவர் தான் நம்ம மாதரா உச்சியா. அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனா வந்தவர் எந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா உச்சியா கிட்டேருந்து தான். இப்போ இந்த உச்சியா வந்து இந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லா இருக்கிறப்ப எல்லாருமே பயந்ததுனால இவங்களை கொல்றதுக்கு திட்டமிடுறாங்க. என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இவங்க
இவங்களை கொல்றது சாதாரண விஷயம் இல்ல. யாராவது ஒரு ஆளு இவங்களுக்குள்ளே இருந்து ஒரு ஆளு கொல்லணும். அப்ப யோசிக்கிறப்ப அதுல ஞாபகம் வந்த ஒரு ஆள்னா இத்தாச்சி உச்சியா. ஏன் சொல்றேன்னா இத்தாச்சி உச்சியா வந்து வில்லேஜ்காகவும் அவர் இருந்தாரு, அதே சமயத்துல அவர் கிளான்காகவும் அவர் இருந்தாரு. இந்த ஒரு 9 டெய்ல்ஸ் இன்சிடென்ட் ஒன்னு சொல்லுவாங்க. அதாவது நருட்டோ பிறந்த டைம்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 9 டெய்ல் வந்து ரேம்பேஜ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு காரணமா இருந்தவர் பாத்தீங்கன்னா ஒபிட்டோ உச்சியா மாதரா, இவங்க 2 பேர் தான் காரணம். ஆனா இவங்க எல்லாரும் பொறுத்த வரைக்கும் அந்த 9 டெய்ல்ஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இங்க உள்ளவங்களை யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா உச்சியாக்கு மட்டும் தான் இருக்கு. அப்போ உச்சியால இருக்கிறவங்க தான் யாரோ ஒரு ஆள் இதை பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நினைச்சு இவங்களை கொல்றதுக்கு திட்டமிடுறாங்க. இல்ல இவங்க கிளானே இருக்கக்கூடாது, இவங்க கிளானை சுத்தமா அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிடுறாங்க. டன்சோ இருக்கார்ல, இதுக்கெல்லாம் காரணமா இருந்தவர் டன்சோ தான் நான் சொல்லுவேன். டன்சோ வந்து இத்தாச்சி கூப்பிடுறாரு, இத்தாச்சி ஒண்ணு நீ வந்து உன் கிளானை கொண்டு உன் தம்பியை காப்பாற்றணும், இல்ல நாங்களா முடிவு எடுத்தா நாங்க எல்லாரையும் கொன்றோம் அப்படின்னு சொல்றாரு. இத்தாச்சி உச்சியா வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த லீஃப் வில்லேஜ்க்கு வந்து ஒரு லாயலான ஒரு பர்சன். தன்னோட வில்லேஜ்க்கு ஏதாவது நடந்துச்சுன்னா முதல்ல நிக்கக்கூடிய ஒருத்தர்னா அது இத்தாச்சி உச்சியா தான். அப்ப இதெல்லாம் கேட்ட உடனே சரி நான் முதல்ல யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் என் கிளானை எப்படி வந்து நம்ம கிளானை, அதாவது நம்ம குடும்பத்தை எப்படி நம்ம கொல்ல முடியும் அப்படிங்கிறது வந்து அவர் ரொம்ப ஆழமா யோசிச்சு பரவாயில்ல தன்னோட தம்பிக்காக இதை செய்வோம்னு சொல்லிட்டு அவரு போறாரு. அங்க உள்ளவங்க வர்றவங்க போறவங்க எல்லாரையும் சதக்குன்னு விட்டுறாரு, கொல்றாரு, அந்த மாதிரி இது பண்றாரு. அப்போ அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு உறுதுணையா இருந்தவர் யாருன்னா ஓபித்தோ உச்சியான்னு நம்ம சொல்றதுக்கு பதிலாக நம்ம மாதரான்னு சொல்லிப்போம். ஏன்னா அந்த டைம்ல வந்து அவரை ஓபித்தோ வந்து யாரா போர்ட்ரே பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா மாதராவை தான் போர்ட்ரே பண்ணியிருந்தாரு. ஸோ நம்ம மாதரான்னு சொல்லுவோமே. ஸோ அவரு எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கிறப்ப இந்த ஒரு சீன் இருக்கும். இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஷிப்புடின்ல இல்ல, பட் மங்கா ஸ்டோரியில இருக்கலாம். மங்கா ஸ்டோரியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா இத்தாச்சி உச்சியா தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டான இசுனாவை கொல்றப்ப அவர் வந்து ஒரு கென்ஜுட்சு அப்ளை பண்ணிருக்காரு. யாருக்கு? இசுனாக்கு. அந்த கென்ஜுட்சுல வந்து இசுனாவும் இத்தாச்சியும் 100 வருஷம் வாழ்ந்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு இலூஷன் வந்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் அவர் கொண்டிருக்காரு. ஏன்னா இசுனாக்கு வந்து இத்தாச்சி மேல அளவு கடந்த காதல் இருந்துச்சு. ஏன் இத்தாச்சி கூட சொல்லலாம், இத்தாச்சிக்கும் வந்து இசுனா ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் தன்னோட தம்பியை காப்பாத்துறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லிட்டு அவர் பண்ணாரு. நருட்டோ ஷிப்புடின்ல நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்காது. நருட்டோ ஷிப்புடினை பொறுத்த வரைக்கும் என்னத்தை காட்டினாங்கன்னா ஒபிட்டோ உச்சியா தான் இசுனாவை கொன்னாரு அப்படிங்கறத காட்டினாங்க. ஆனா உண்மை அது இல்ல. சோ இப்போ வந்து இவங்க எல்லாரையும் கொண்டுட்டு தன்னோட அப்பா அம்மா கடைசியா வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. யாரு? நம்ம இத்தாச்சி உச்சியா. ஆனா அவங்க அப்பா அம்மா 2 பேருமே பாத்தீங்கன்னா இத்தாச்சி உச்சியா எடுத்த முடிவுக்கு வந்து அடி பண்ணிடுறாங்க. பரவாயில்ல இத்தாச்சி, என்னதான் நம்மளோட பாதைகள் வெவ்வேறா இருந்தாலும் வந்து நீ ஸ்டில் என் பிள்ளை தான். கடைசியா நான் ஒன்னே மட்டும் சொல்றேன், பிள்ளைய பாத்துக்கோ, சசுகியை பாத்துக்கோ அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. இதை பார்த்து இத்தாச்சிக்கு அழுக தாங்கல. அவருக்கு அவங்க அப்பா அம்மா கொல்றதுக்கு மனசே ஆகல. கையெல்லாம் ஷேக் ஆக ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு வேற வழி இல்லை, ஏன்னா அவங்க தம்பியை காப்பாத்துறதுக்கு வேற வழியே இல்லை, அவங்க அப்பா அம்மா கொண்டுதான் ஆகணும். அதுக்காக தன்னோட அப்பா அம்மாவோட கழுத்தை வெட்டி கொல்றாரு. அந்த டைம்ல நம்ம சசுகி வராரு. சசுகே வரப்ப இதெல்லாம் பாக்குறாரு. இதெல்லாம் பாக்குற அந்த கேப்ல பாத்தீங்கன்னா இத்தாச்சி உச்சியோட கண்ணை பார்க்கல. ஏன்னா அப்படி பார்த்திருந்தாரு வச்சுங்களா, இத்தாச்சி உச்சி அழுந்தது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் என்னன்னா அப்பா அம்மா வந்து செத்து போன நிலைமையில பார்த்து நம்ம சசுகே என்ன பண்றதுன்னு தெரியல. அவருக்கு வந்து அந்த டைம்ல சின்ன பையன். அவரோட அண்ணன் கிட்ட தான் அவர் கேட்கிறாரு, அண்ணன் என்ன நடக்குதுங்க அப்படிங்கிறது. ஆனா அண்ணன் எதுவுமே சொல்லாம வீட்டு விட்டு வெளியாகிறாரு. அப்ப கூட துரத்திக்கிட்டு அண்ணன் கிட்ட போய் கேட்கிறப்ப அந்த டைம்ல இத்தாச்சி உச்சியா என்ன பண்றாருன்னா தன்னோட கென்ஜுட்சு மூலியமா சசுகியை வந்து ஒரு மாதிரி செயல் இழக்க வைக்கிறாரு. ஆனா இருந்தாலும் அவரை கொல்லல. அவர் என்ன பண்றாருன்னா சசுகி அப்படியே விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போறாரு. அந்த டைம்ல என்ன ஆகுது பாத்தீங்கன்னா சசுகிக்கு வந்து ஷரிகான் ஆக்டிவேட் ஆகுது. இவ்வளவு நாளா ஷரிகான் ஆக்டிவேட் ஆகாத நம்ம சசுகி பாத்தீங்கன்னா இப்போ வந்து அவருக்கு ஆக்டிவேட் ஆகுது ஷரிகான். எப்படியாவது இத்தாச்சியை கொல்லணும், என் கிளான் மெம்பர்ஸ் இந்த அளவுக்கு கொன்ன ஒருத்தனை வந்து சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சசுகி வந்து செம்ம பவர்ஃபுல்லான ஒரு ஷினோபியா மாறுறாரு. அதுக்காக அந்த வில்லேஜ் விட்டு போறாரு. ஒரோச்சிமார்ட்ட நிறைய ஜுட்சுவை கத்துக்கிறாரு. நிறைய பேர்கிட்ட சண்டை போட்டு நினைக்கிற ஒரு மினாத்தோ பாத்தீங்கன்னா yellow ஃபிளாஷ்னு சொல்லிட்டு ஒரு 1000 ஷினோபிஸ் வந்து கொல்ற ஒரு சீன் தான் இருக்கும். ஆனா அதே மாதிரி சசுகியோ பாத்தீங்கன்னா ஒரு 1000 ஷினோபிஸ் வந்து ஒரோச்சிமாரோட கொமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அத்தனை பேர் கொண்டிருப்பாரு. கீரின்னு சொந்தமா அவரோட ஜுட்சுவை உருவாக்குனது இது எல்லாமே நிறைய இருக்கு அவரை பத்தி. சிடோரி வந்து கக்காஷி உருவாக்குனது. ஆனா அதை மாஸ்டர் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சசுகி உச்சியா தான். இந்த அளவுக்கு அவர் பவர்ஃபுல் ஆகி கடைசியா வந்து என்ன ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னா அவர் மங்கி கியூ ஷரிகான் ஆக்டிவேட் பண்ணல. அவர் மங்கி கியூ ஷரிகான் ஆக்டிவேட் பண்ணாம சசுகி என்ன பண்ணாருன்னா நேரா போயிட்டு இத்தாச்சி கூட சண்டை போடுறாரு. இத்தாச்சிக்கு என்னன்னா மங்கி கியூ ஷரிகான் இருக்கு. இந்த சண்டையில வந்து எப்படி பார்த்தாலும் இத்தாச்சி தான் வின் பண்ணிருக்கணும். ஏன்னா இத்தாச்சியோட இன்னும் அதிகமான ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சாரு, சஃபர் பண்ணவர். ஸோ அவரோட பவர் வந்து மேமா சசுகியோட பயங்கரமான ஒரு பவரா இருந்திருக்கும். பட் இருந்தாலும் வந்து சசுகிக்கும் இத்தாச்சிக்கும் நடந்த போர்ல பாத்தீங்கன்னா இத்தாச்சி தோக்குறாரு. இத்தாச்சி தோக்குறதுக்கான காரணம் எதுக்காகனா தன்னோட தம்பி மூலியமா அவரு செத்துட்டு இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் சசுகே தான் ஒரு ஹீரோவா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இதை நான் ஏன் சொல்றேன்னா இத்தாச்சி வந்து அவரோட கிளான் மெம்பர்ஸ் எல்லாரையும் கொன்னுட்டு தன்னோட தம்பியை மட்டும் விட்டுட்டு அவர் போனார் தெரியுமா. அவர் போன பிறகு இங்க உள்ள வில்லேஜ் உள்ளவங்க எல்லாருமே இத்தாச்சிங்கிற ஒருத்தன் வந்து ஒரு ட்ரேட்டு, ஒரு துரோகி அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்திட்டாங்க. ட்ரேட்டு இந்த ஒரு துரோகியை சாகடிக்கிற ஒருத்தனை ஹீரோவா ப்ரொஜெக்ட் பண்ணும் அப்படிங்கறத இவங்க எண்ணம். அது மூலியமா சசுகி வந்து ஒரு ஹீரோவா வந்து வெளியே வரணும் அப்படிங்கறது அவர் ஆசைப்பட்டாரு. ஆனா சசுகி என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வில்லனா டர்ன் ஓவர் பண்ணிட்டான். எதனால வந்து சசுகி டர்ன் ஓவர் பண்ணாரு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து இத்தாச்சி உச்சியாவை வந்து தள்ள வச்சிருக்காங்கன்னா தன்னோட கிளான்ஸ் எல்லாத்தையும் சாவடிக்க, தன்னோட தம்பியை வந்து தனியா தவிக்க விட்டுட்டு போறது, தன்னோட அப்பா அம்மாவை கொல்றது, தன்னோட சொந்த காதலியை கொன்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ண வச்சதுக்கான காரணம் யாரு? வில்லேஜ் தான். அப்ப அந்த வில்லேஜை வந்து கொல்லணும், அந்த வில்லேஜை சாகடிக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் போவாரு. ஆனா
இந்த கதை எல்லாத்தையுமே வந்து இத்தாச்சி உச்சியா வந்து சசுகே கிட்ட சொல்றப்ப அவருக்கு கொண்டு என்ன வந்து நடக்குது, வில்லேஜ்னா என்னது, ஒரு கிளான்னா என்னது அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து 4 ஒக்காகியை வந்து அவங்க ரீஅனிமேட் பண்ணாங்க. ரீஅனிமேட் பண்ணி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மாதராக்கும் ஹஷிராமுக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கேட்ட உடனே தான் நம்ம சசுகேக்கு வந்து ஒரு தெளிவா ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சிச்சு. வில்லேஜ்னா என்னது, கிளான்னா என்னது. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இந்த 4th கிரேட் நிஞ்சாவா ஆரம்பிச்ச டைம்ல வந்து அவர் என்ன பண்ணாருன்னா, வாரம் முடிகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நம்ம வந்து மிச்சம் இருக்கிற எல்லா ஒக்காகியை கொண்டுட்டு நம்ம ஒரு புதுசா ஒரு வில்லேஜ், புதுசா ஒரு கிளான் ஆரம்பிக்கும் நம்மளோட புரிதல்ல அப்படி சொல்லிட்டு தான் நம்ம சசுகே போனாரு. பட் அந்த இடத்துல வந்து சசுகேக்காக நின்னது, சண்டை போட்டு அவர் கொண்டு வந்தது யாருன்னா நம்ம நருட்டோ. இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். நம்ம இத்தாச்சி உச்சியாக்கு மங்கிக்கு ஷரிகான் வந்துச்சுல, அதுக்கு காரணமே அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லலாம். அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ஷிசு யுச்சியா, தி டெலிபோர்ட்டர்னு சொல்லுவாங்க. அந்த டெலிபோர்ட்டர் யாரு? தி மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கென்ஜுட்சு யூசர் அப்படி சொல்லுவாங்க. அந்த கென்ஜுட்சுக்கு வந்து ஒரு பேர் கூட இருக்கு, கோத்தா அமாட்சு காமி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்க இத்தாச்சியும் நம்ம ஷிசுயும் பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தாங்க. பட் டன்சோ வந்து ஒரு நாள் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு வெப்பன், இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு ஜுட்சு, ஒரு பவர் வந்து உச்சியா கிட்ட இருந்தா என்னென்னமோ நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம டன்சோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஷிசுயோட கண்ணை பறிச்சிட்டாரு. கண்ணை பறிச்சதும் இல்லாம ரெண்டாவது கண்ணையும் பறிக்க போறப்ப நம்ம ஷிசு உச்சியா வந்து எப்படியோ தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போவார். ஆனா அந்த டைம்ல வந்து அபுராமி கிளானோட அந்த டாக்ஸிக்கான ஒரு இன்செக்ட்ஸ் வந்து அவர் மேல பட்டிருக்கு. ஸோ அதனால வந்து அவரால் ஃபுல் பொட்டன்ஷியலா ஒரு பவரை பாய்க்க முடியல. போக 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 அவருக்கு வந்து வீக் ஆகிட்டே இருக்கு, ஸ்டெமினாவும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ அவரோட ஒத்த கண்ணை வச்சு அவரோட ஃபர்ஸ்ட் டைம் அவரோட சுசானோ நம்ம பாக்குறோம், பச்சை கலர்ல இருக்கும். அந்த சுசானோ பார்த்தோன்னே இவங்க எல்லாமே வந்து பயந்துட்டாங்க. ஐயோ என்னடா சுசானோ ஓப்பன் பண்ணிட்டான் அப்படின்னு. அபுராமி கிளானோட வந்து டாக்ஸிக் வந்து வேலை செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க. அப்ப அவர் வந்து எப்படி தப்பிச்சு போயிட்டு இத்தாச்சி உச்சியா கிட்ட தான் அவரோட ரெண்டாவது கண்ணு, அதாவது முதல் கண்ணை வந்து டன்சோ கிட்ட கொடுத்துட்டாரு தெரியாம. அவன் வந்து புடிக்கிட்டான்னு சொல்லலாம். ரெண்டாவது கண்ணை வந்து யார்கிட்ட கொடுத்தாரு பாத்தீங்கன்னா, நம்ம இத்தாச்சி உச்சியில கொடுத்து நம்மளோட வில்லேஜ்க்காக நல்லது நடக்கணும்னா என் கண்ணை நீ யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நண்பன் கண்ணு முன்னுக்கே அவர் செத்து போறாரு. as a gift-ஆ அவர் செத்து போற அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இத்தாச்சி உச்சியாக்கு மங்கேக்யூ ஷரிகான் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்ப நம்ம இத்தாச்சி உச்சியா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நல்லவனா வாழ்ந்து செத்தாங்கிறத விட நம்ம கண் பார்வைக்கு எப்படி இருக்குன்னா, முதல்ல கெட்டவனா நம்ம பார்த்தோம், ரெண்டாவது அவன் செத்துட்ட பிறகு ஓ பாடா செத்துட்டான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நம்ம பார்த்தோம் இந்த நருட்டோ ஷிப்புடன். அப்புறம் போக போக ஐயோ இப்படிப்பட்ட ஒரு மனுஷனையா வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க வைக்கிற ஒரு கதை தான் இந்த இத்தாச்சி உச்சியாவோட கதை. அது மட்டும் இல்லாம எனக்கு இத்தாச்சி உச்சியாவோட ரொம்ப பர்சனலா பிடிச்ச வச்சதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்சன் லாயலா இருக்கலாம், ஆனா தன்னோட ஃபேமிலியை வந்து அடிச்சு உடைக்கிற அளவுக்கு ஒரு லாயல்ட்டி இருக்குன்னா அது இத்தாச்சி உச்சியா தான். எனக்கு பர்சனலாவே இத்தாச்சி உச்சியா பிடிக்கும். ஆனா ஓபிட்டோ உச்சியா அளவுக்கு எனக்கு பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா எனக்கு ஓபிட்டோ உச்சியா இஸ் மை ஃபேவரட் கேரக்டர். அதாவது உலகம் நல்லா இருக்கிறதுக்காக தன்னோட ஃபேமிலியை அழிக்கிறதுனா இத்தாச்சி உச்சியா. ஆனா அதே இந்த சைட்ல ஓபிட்டோ வச்சுங்களேன், என் ஃபேமிலிக்காக நான் மொத்த உலகத்தையும் எதிர்த்து நிற்பேன் அப்படிங்கிறது தான் ஓபிட்டோ உச்சியா. ஸோ எனக்கு ஓபிட்டோ உச்சியாங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கேரக்டர். ஸோ உங்களுக்கு என்ன கேரக்டர் பிடிக்குங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்க வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் டிக்கெட் வீசி.